ஒரு கப்பு தோசை மாவு இருந்தால் போதும். சட்னி, சாம்பார் இல்லாமல் 5 வகை தோசை ரெசிபி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தக்காளி தோசை, ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சிட்டு 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அதில் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு இப்போது தோசைக்கல்லில் தோசையாக ஊற்றிட்டு சுற்றி ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா மூடி போட்டு மொறு மொறுன்னு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கொத்தமல்லி புதினா தோசை. ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம், அது கூட 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு 2 கரண்டி தோசை மாவில் அதை சேர்த்துக்கோங்க. கூடவே எலுமிச்சம்பழம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவை நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு சுற்றி ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கேரட் தோசை. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு அது கூட துருவின கேரட் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு 2 கரண்டி தோசை மாவில் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இதையும் தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டு மொறு மொறுன்னு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெங்காய தோசை செய்யலாம். அதுக்கு 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போது வெங்காயம் பொடிசாக நறுக்கிட்டு அது கூட கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசை மாவை ஊற்றிக்கோங்க. அது மேலே இந்த வெங்காயத்தை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேலே சுற்றி நல்லா அமுக்கி விட்டு அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு இப்போ திருப்பி போட்டு நல்லா 2 நிமிஷம் வேக விடுங்க. வெங்காயம் வேகட்டும். சூப்பரான வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இட்லி பொடி தோசை. 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மேலே ஃபுல்லாக இட்லி பொடி தூவிக்கோங்க. தூவிட்டு அது மேலே நெய் விட்டுக்கோங்க ஒரு கரண்டி. விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மொறு மொறுன்னு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான இட்லி பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.